வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பர் டேஸ்டியில் செய்யலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகமும் கடுகும் நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 3 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கி விடலாம். நல்லா சிவந்து வதங்கட்டும். காய்கள் சாப்பிடாத குழந்தைகள் கூட இப்படி செஞ்சு கொடுத்தோமா விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிருச்சு. கேரட் பீன்ஸை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவும் வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கினதுக்கு பின்னாடி தான் காய்கள் போடணும். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை போட்டுடலாம். எல்லா காயும் போட்டாச்சு. நல்லா கலந்து விடுவோம். எண்ணெயிலேயே 1 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா கலந்து விடலாம். அப்படியே 1 நிமிஷம் விடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கினா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாருமே காய்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விடலாம். நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயத்தோடு கலந்து எண்ணெயில் வதங்குறப்ப சூப்பர் டேஸ்டியில் இருக்கும். 1 நிமிஷம் அப்படியே விடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போடலாம். பார்த்து கவனமாக போடணும். 1/2 கிளாஸ் தண்ணியை தெளித்து விடலாம். அதிகமாக தண்ணி தேவையில்லை. நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் விடலாம். கேரட் பீன்ஸை சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். மூடி போட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விடணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லா கலந்து விடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இந்த கேரட் பீன்ஸோட கடைசியாக ஒரு பொருள் சேர்க்கணும். அதுதான் சூப்பர் டேஸ்டியை கொடுக்கும். குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் கேரண்டி. நல்லா கலந்து விடலாம். நடுவில் கொஞ்சம் குழி பண்ணிக்கலாம். இந்த குழியில் நான் 3 முட்டை உடச்சி ஊற்றுறேன். நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 5-6 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை போடுறப்ப செம டேஸ்டியை கொடுக்கும். 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். வெண்டைக்காயிலையும் தேங்காய்க்கு பதிலாக முட்டையை உடச்சி ஊற்றலாம். அது ஏற்கனவே சகாஸ் லைஃப் ஸ்டைலில் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. இந்த முட்டைக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அப்படியே 1 நிமிஷம் விடலாம். இப்போ கலந்து விடலாம். நடுவில் அப்படியே கலக்கி விடணும். முட்டை சீக்கிரம் வெந்துடும். பொறுன்னு வந்துருச்சு. எல்லா காய்களோடையும் நல்லா கலந்து விடலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 1 நிமிஷம் விடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். சூப்பர் டேஸ்டியான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடலாம். எல்லா காய்கள்லேயும் அந்த முட்டை நல்லா பரவலாக இருக்கட்டும். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.